जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। रामाय रामचन्द्राय रामभद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः। 43வது மந்திரம். சீதா பிரியஹரி நானுக ராம். இதன் அர்த்தம், சீதையின் மன கவர்ந்த மானை தொடர்ந்து சென்றவன் ராமா. சீதையின் மனம் கவர்ந்த மானை தொடர்ந்து சென்ற ராமா. சீதா, சீதாமா குறிக்குது. பிரியனா அவன் விரும்பிய, சீதா பிரிய. ஹரின, ஹரினா மான். அனுகராம், அனுகனா பின் தொடர்ந்து பாரு. சீதா பிரிய ஹரின அனுகராம். சீதையின் மனம் கவர்ந்த மானை தொடர்ந்து சென்றவன் ராமா. போன இதில் பார்த்தோம், ராவணன் போய் மாரீச்சனை மிரட்டி இதுக்கு வர்க்கிறது, மாரீச்சன் ஒத்துக்கிட்டது, இதை பார்த்தோம். இப்போ மாரீச்சன் அந்த பொன் மான் வேடம் போட்டு வந்து அந்த அவங்க பர்ணசாலை பக்கத்தில் அங்கே நடந்துகிட்ருக்கு. இதை பார்த்தோன்னே சீதா தேவியாருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு, நம்ம கூட விளையாடுறதுக்கு ஒரு மான் கிடச்சிருச்சு, அது இருந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு ஸ்ரீராமர்கிட்ட கேட்குறாங்க. ஸ்ரீராமர்கிட்ட கேட்கும்போது, பொதுவாக இப்போ இந்த காலத்தில் வீட்டில் எப்படி பெண்கள் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அப்படி இப்படி பேசி பண்ணுவாங்க, அது மாதிரியே சீதாமா அப்படி மாதிரி பண்ணுறாங்க. எங்கே ராமர் கேட்டு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அது கிடச்சதுன்னா நம்ம இன்னும் அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் அதையும் கொண்டு போகலாம், நம்ம நந்தவனத்தில் வச்சுக்கலாம். அதை பார்த்து இந்த இளவரசர் பரதன் சந்தோஷப்படுவார், உங்களோட அம்மாமார்கள் 3 பேரும் சந்தோஷப்படுவாங்க, நானும் சந்தோஷப்படு, நீங்களும் சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போகிறாங்க. எப்படி நமக்கு எதாவது தேவைன்னா, பெண்களுக்கு எதாவது தேவைன்னா செய்வாங்க, இது வேணும்னு சொல்ல மாட்டாங்க. இது வாங்கினா நீங்கள் என்ன கேட்டிங்களா, அதை பண்ணி கொடுத்துடலாம், உங்கள் அம்மா வந்தாங்கன்னா அதை பண்ணி கொடுத்துடலாம், இப்படி பேசுகிற மாதிரியே அம்மாவும் சீதாமாவும் அந்த மாதிரி பேசி ஸ்ரீராமர்கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ரீராமர் மனசு நினைக்காரு, 13 வருஷமாக என் கூட இருக்கா, எனக்குன்னு ஒன்றும் ஒரு கேட்டதே கிடையாது சீதை, இது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அவரும் முயற்சி பண்ணுறார். ஆனால் லக்ஷ்மண் தேவுக்கு மட்டும் மனசில் உதிக்குது, ஏதோ சம்திங், ஏதோ இதில் ஒரு இது இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொன்மான் எங்கேயுமே கிடையாது, ஏதோ அரக்கந்தான் அந்த மாதிரி மாறி வந்திருக்கான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஸ்ரீராமர் என்ன சொல்கிறாருன்னா, சரி அவன் அரக்கன் இருந்துட்டு போட்டோம், நான் போய் அம்பு எய்வேன், அவன் செத்து போயிடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு, நான் திரும்பி வந்துடுவேன், இல்லைன்னா மானாக இருந்தால் மானை கூட்டம் தர போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் சொல்கிறாரு. லக்ஷ்மணால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் இங்கே நமக்குள்ளே கேட்டு பார்த்துக்கலாம். இங்கே ஸ்ரீராமர் இருந்து ஒரு பகவான், சீதாதேவியை ஒரு சக்தின்னு முட்டலாம், 3 பேர் ஒரு சாதாரண மனிதர்கள். லக்ஷ்மண் தேவுக்கு மட்டும் எப்படி அதை தோணுச்சு, இது ஒரு மாயமான்? அவங்களுக்கு தெரியல. என்ன காரணம்? 3 பேருமே தவ வாழ்க்கை வாழ்கிறாங்க, அரண்மனையில் எவ்வளோ சொகுசாக வாழ்ந்துருக்கலாம், 3 பேர் வந்து தவ வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் அந்த அதுனா ஒரு சூக்ஷ்ம அந்த தெளிந்த சிந்தனை எப்படி அவருக்கு இதானது? இது பார்க்கணும். ஸ்ரீராமர் காட்டுக்கு போனார், ரைட்டு, அரண்மனை வாழ்க்கை ராஜா இருந்துக்கலாம் பண்ணார். ஆனால் ஏன் போனார்? அவர் தந்தை சொன்னார், தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் படிச்சிருக்காரு, அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்துட்டார். அப்புறம் அரசனுடைய ஆணை யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வந்துட்டார். ஸோ அவர் தவ வாழ்க்கை வாழ ஒன்றும் பெருசாக ஒன்றும் மகிமை இல்லை. அப்புறம் சீதா தேவியார் ஏன் வந்தாங்க? கணவன் போயிட்டாரு, கூட போய் ஆகணும், அதுக்காக வந்தாங்க, அதில் இல்லை. ஆனால் லக்ஷ்மண் தேவி வரணும்னு அவசியம் கிடையாது, அவர் தம்பி, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்குன்னு அம்மா இருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்ல, கடவுளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்தார். ஸோ அந்த அதனால தான் கடவுளுக்காக நம்மளோட சுகத்தை எல்லாம் தியாகம் பண்ணி, கடவுள் தான் முக்கியம், மற்ற செகண்டரி அப்படின்னு வாழ்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்து அவங்களுடைய மனதை தோன்றக்கூடிய எண்ணங்கள், அவங்க அந்த புத்தியில் தோணக்கூடிய எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஒரு ரிஃபைனாக இருக்கும், அவங்க முடிவு பண்ணுற முடிவுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து இறைவனுக்காக எதுவும் பண்ண போனால், நம்முடைய சொந்த சர்க்கிள்குள்ளாக எல்லாம் வாழாமல் கொஞ்சம் வெளியே வந்து இறைவனுக்காக எல்லாம் வாழும்போது நமக்கும் அந்த சிந்தனைகள் உதிக்குங்கிறது இது ஒரு உதாரணம். அப்புறம் ஸ்ரீராமர் போயிடுறாரு, அதை நான் போய் பிடிச்சிட்டு வரேன்ட்டு போகிறாரு. அதுக்கு வச்சு ஓடி எங்கிட்ட போயிட்டு இருக்கு, மைல் கணக்கில் போயிட்டு இருக்கு. இங்கே இவர் அப்படியே காவல் காத்துட்டு இருக்காரு. அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த இது, அவர் அம்பை விடுவார், அது என்ன ஆயிரும், அந்த பொய்மான் மாரிச்சனா உருவாகி எப்படி கத்தோம்,
ஐயோ அம்மான்னு கத்தோம். எப்படி கத்தோம்? ஓ லக்ஷ்மணன் கத்த, ராமன் கத்த, ஓ லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி கத்தோன்னே இந்த குரல் யார் கேட்கும்? இங்கே இருக்க 2 பேரும் கேட்கும். கேட்டோன்னே சீதாதேவியா ரொம்ப ஆடி போயிடுவாங்க. வால்மீகி ராமாயணத்தில் போட்டிருக்காங்கன்னா ஒரு பெண் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிற மாதிரி அப்படியே சீதாதேவி எடுத்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பெண்ணுடைய குணம் எப்படி மாறிலாம் இதற்காக ரொம்பவும் அவங்க ஆக்ரோஷத்தோட நீ போகணும் லக்ஷ்மண் தேவ சொல்கிறாங்க. லக்ஷ்மண் தேவ சொல்கிறாரு, இல்லை இந்த குரல் நிச்சயம் அண்ணாவுடைய குரல் கிடையாது, இது ஒரு ஒரு மாயை, ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு இதோடைய கணவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற சொல்லி கடைசியில் அந்த இது ஆயிடுது அவங்களுக்கு. அந்த கோபத்துக்கு மேலே ஒன்று சொல்லுவாங்க, அது ஆயிடுது. ஆனால் வார்த்தைகள் வர்றதுக்கு தடையெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. நீ ரொம்ப பிளான் பண்ணி திட்டம் போட்டு வந்திருக்க லக்ஷ்மணா, நீயும் பரதனும் சேர்ந்து தான் இதெல்லாம் திட்டம் போட்டு காட்டுக்கு வர வச்சு இந்த மாதிரி அண்ணனை கொன்னுட்டு என்னை அடையான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சீதாதேவியை கேட்டுருவாங்க. கேட்டோன்னே லக்ஷ்மண் தேவி கூட ஆடி பேரும். அப்புறம் அவர் ஏதோ சொல்கிறார், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு சீதாதேவி லக்ஷ்மண் தேவ் ஸ்ரீராமரை தேடி போகிறார். இதுதான் வால்மீகி ராமாயணத்தில் போட்டிருக்கு. இப்போ சீதாதேவியா இந்த மாதிரி பேசினாங்க. இப்போது நம்ம கடவுள் அதெல்லாம் எடுத்துடணும். ஆனால் ஹியூமன் பீயிங் வழியாக நம்ம பார்க்கலாம். ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் சொன்னேன், இந்த ஆனந்த ராமாயணத்தில் சீதை 3 பிரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒன்று சாயா சீதை, அதாவது ஷேடோ சீதா, நிழல், அவங்க தான் அங்கே இருக்காங்க. உண்மை சீதை எங்கே போயிட்டாங்க? அக்னி பகவானுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ அங்கிருந்து பேசுறது சாதாரண சீதை கிடையாது, நிழல் சீதை தான் பேசியிருக்காங்க. அப்படி எடுத்து ஒரு சொல்லுவாங்க சொல்லிடுறாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை சிலவர் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, இது மனித இயல்பு அப்படின்னு ஒன்று. இன்னொன்று வகையில் எடுத்துக்கலாம், அது எப்படியாவது சொல்லி லக்ஷ்மணனுக்கு அனுப்பி விட்டுறணும். அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறது. என்னுடைய அனுபவத்தில் சுவாமி தன்மயானந்தி மகாராஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் 91, 92 ஜாயின் பண்ண புதுசு. அப்போ நான் சின்ன பிரம்ம இந்த பசங்க மாதிரி தான் இருப்பேன் நான். அப்போ ஒரு நாள் தன்மயானந்தி மகாராஜுக்கு கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆச்சு முட்டியில். அப்போ ஒரு மார்க்கெட்டு போட்டு தினமும் நாங்கள் பிரம்மச்சாரிஸ் பை ரொட்டேஷனில் அவர் ரூமில் போய் அவர் சர்வீஸ் பண்ணுவோம். பாத்ரூம் கொண்டு போகிறது, சாப்பாடு கொண்டு வர்றது, ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்போம். இப்போ நான் இருக்கிற ரூம் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் ஆஃபீஸோ பின்னாடி பெட்ரூம் இருக்குல்ல, அதுதான் ஆஃபீஸாக இருந்துச்சு அவருக்கு. உட்காந்துருப்போம். எனக்கு டியூட்டி காலைல 6 மணிக்கு போய் உட்காந்துருவேன். ஏதாவது கூப்பிட்டாவே பார்த்துக்கிடுவேன். 1 மாதம் போயிடுச்சு, சரியாயிருச்சு. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், ரமேஷ் நீ வர வேண்டாம், நீ நானே பார்த்துக்கிடுவேன். நம்ம சரின்னு ஒத்துக்கிடுமா சொல்ல மாட்டோம் இல்லையா, சாது சேவை பண்ணணும், நம்ம பக்தியை காமிக்கணும். அதுக்கு இல்லை மரணம் வரேன்னு சொல்லிட்டே இருந்தேன் நான். 2 நாள் 3 நாள் பார்த்தாரு, எதுவும் சொல்ல. 3rd டே நான் 6 மணிக்கு போய் மெதுவாக அவருக்கு இருக்கும்போது சவுண்டே போட மாட்டோம். நாங்கள் அந்த கதவை திறக்கிறதே யாருக்கு பூனை வர்ற மாதிரி மெதுவாக திறந்துப்போம். அப்படியே சவுண்டு கேட்டுறோம். யார் அப்படின்னாரு. ரமேஷ்னு. என்ன? இல்லை மாதிரி அவங்களுக்கு இதுக்கு வந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, உபத்திரம் பண்ணாதீங்கடா அப்படின்னாரு. எதுக்குன்னா நாட்டை நம்ம ஹர்ட் பண்ணுறதுக்கு இது கிடையாது. பையன் எதுக்கு அந்த டைமில் நமக்காக கஷ்டப்படணும், அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும். அன்பை சொல்லி பார்த்தார், இது பண்ணி பார்த்தார், கேட்கல, மட்டையில் ஒரு அடி அடிச்சது. அது மாதிரி கூட சீதா தேவியார் என்ன பண்ணியிருக்கலாம், லக்ஷ்மண் தேவை அனுப்புறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். அப்புறம் நம்ம லக்ஷ்மண் ரேகா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லக்ஷ்மண் தேவ் கோடு கிழிச்சிட்டு போனார் தாண்டக்கூடாண்டு. அது எந்த ராமாயணத்திலும் இல்லை. அதாவது துளசிதாஸ் ராமாயணத்தில் கிடையாது, கம்ப ராமாயணத்தில் கிடையாது, வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. ஆனந்த ராமாயணம் ஒன்று இருக்குது, அங்கே மட்டும்தான் இருக்குது. லக்ஷ்மண் தேவ் போகும்போது என்ன பண்ணுறாரு, அந்த அம்பால் ஒரு கோடு போட்டு இது தாண்டி நீங்கள் வர வேண்டாம், இது இருக்கு, நீ இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் நீங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறார். நடந்தது வேறு. ராவணன் வருவான், அவர் ஒரு ரிஷி மாதிரி வரப்பட்டு வருது, எனக்கு பிக்ஷை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ லக்ஷ்மண், இவருக்கு சீதா தேவியருக்கு அந்த மனசில் இருக்கும், லக்ஷ்மண் சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம போகக்கூடாதுன்ட்டு. இங்கே இருந்துக்கிட்டே என்ன செய்வாங்க, அன்னத்தை பிக்ஷையாக போடுவாங்க. அப்போ இந்த ரிஷிக்கு கோவம் வந்துடும். யாருக்கு? அந்த ராவணனுக்கு. நான் ஒரு பிராமணன் ரிஷி வந்திருக்கேன், நான் இப்படியா பிக்ஷை போடுறது, இப்படிப்பட்ட நான் சாபம் போட்டுருவேன், என்ன சொல்ல முடியும், உன் கணவன் இது பண்ணுற மாதிரி போட்டுருவேன். பயந்து போய் என்ன செய்வாங்க, அங்கே தாண்டி போகிற மாதிரி அந்த ராமாயணத்தில் போட்டிருக்கு. இந்த லக்ஷ்மண் ரேகாவுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அதான் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒரு வரை இருக்குது, அதை தாண்டி எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது. பண்ணால் நிச்சயம் எது நல்ல காரியம் இருந்தாலும் தப்பு தான். சீதாவேரவனை தப்பான காரியம் பண்ண என்ன சொன்னாங்க, ஒரு ரிஷிக்கு அன்னதானம் கொடுக்க போனாங்க, நல்ல காரியம்தான். ஆனால் அந்த கோடை தாண்டி போயிட்டாங்க.
நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம் நிறைய விஷயங்களில் நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் மீறக்கூடாது. உதாரணத்துக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, அண்ணாக்கள் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு போய்ட்டு வந்து ஒரு 1 hour தான் அலாட் பண்ணியிருப்பாங்க, இல்லை 45 minutes அலாட் ஆகிருப்பாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கிளாஸ் எடுக்கிறீங்க. நீங்கள் வாட்டுக்கு 1 hour முடிக்காமல் 2 hours போனால் நல்லது தான் பண்ணுறீங்க. பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத தான் அவ்வளோ இது பண்ணுறீங்க. ஆனால் இது பிரச்சனை உருவாக்காதா? ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 1 வாரம் பார்ப்பாங்க, 1 மாதம் பார்ப்பாங்க, அடுத்த என்ன செய்வாங்க? மெமோ கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல காரியம் பண்ண போனாலும் கோட் ஆஃப் கான்டாக்ட் அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. இப்போ நானே இங்கே பேசிகிட்டு இருக்கேன், என் டைம் கரெக்டாக 7:45 முடிக்கணும். முடிக்காட்டி என்ன ஆயிரும்? நீங்கள் எழுந்து போயிடுவீங்க, அவ்வளோ நாளைக்கு எனக்கு பேசுறதுக்கு இதே கிடைக்காது. ஸோ அந்த வரைமுறையை நம்ம எல்லோரும் கண்டிப்பாக நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை கடைப்பிடிக்க வேண்டுங்கிறது இந்த லக்ஷ்மண் ரேகா நமக்கு உணர்த்துது. அடுத்து 44வது மந்திரம், மாரீச்சார்தி கிருதாசுக ராம். இதோட அர்த்தம் வந்து மாரீச்சனின் துன்பங்களை உன் அன்புகளால் ஒழித்தவன் நீ. அது மாரீச்சனுடைய துக்கத்தை வந்து இவர் நீக்கிட்டார். மாரீச்சார்ஜியோட மாரீச்சன் யார்? மாரீச்சன் என்ற அந்த அரக்கன். ஆர்த்தினா கஷ்டம், அவனுக்கு இருக்க துன்பங்கள், வேதனைகள். கிருத அல்ல ஆசுகனா உன்னுடைய அன்பால். கிருத ராம், நீக்கியவன் ராமா அப்படின்னு அதை பிரித்து வர்றது. இங்கே மாரிச்சனுக்கு என்ன இங்கே குஷ்டம் இருக்குது? அவர் மானிட பிறவியோட அரக்கன். அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த துன்பம் இருக்கு இல்லையா, சைக்கிள், அந்த அந்த சக்கரம், பிறக்கிறது கஷ்டப்படுறது இப்படியே போயிட்டு வந்து அதுலேருந்து ஸ்ரீராமர் என்ன பண்ணார்? அவனை நீக்கி விட்டார். எப்படி நீக்கினார்? அவனை கொன்னதுக்கப்புறம் இறைவனால் கொல்லப்பட்ட எல்லாரும் என்ன செய்வாங்க? முக்தி கிடைக்கும். அதுமா பண்ணது இருக்கும். இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். மாரீச்சன் வந்து பக்தனாக இருக்க மாதிரி எப்படியா இருந்தான்? அசுரன். எத்தனை பேரை கொடுமைப்படுத்திருப்பான், எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருப்பான், எவ்வளோ பேர் மனவேதனை பண்ணியிருப்பான். அதுக்கெல்லாம் வட்டி முதலாக சேர்த்தானா வரும் இல்லையா? எது பண்ணாலும் இன்றைக்கி ஒரு விதையை தூவுறோம், நட்டுறோம், நாளைக்கு என்ன வரும்? செடியாக வளரும் இல்லையா? அது மாதிரி கஷ்டப்படணும் இல்லையா? எத்தனை ஜென்மங்கள் பிறந்து கஷ்டப்பட்டுக்கணும். அவன் ஸ்ரீராமர் என்ன பண்ணிட்டார்? கருணையோட, இத்தனைக்கும் அவன் கஷ்டம் கொடுத்துருக்கான், தன்னுடைய நம்மளுக்கு சீதையை அவசியம் போகிறதுக்கு உதவி பண்ணியிருக்கான். அப்படி இருந்தாலும் ஸ்ரீராமர் கருணையோட அப்படிப்பட்ட மாரீச்சனுக்கும் ஒரே அடியில் அடித்து அவன் முக்தியை கொடுத்துட்றாரு. இது இறைவனுடைய அந்த கருணையை காட்டுது. என்ன கஷ்டம் வந்தாலும் இறைவன் வந்து யாருக்கும் வந்து ஒரு துன்பம் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் போன கிளாஸ் சொன்னேன். இதுலேயும் உதாரணம் ஒன்று இருக்குது. குருமராஜ் லைஃப்பில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. குருமராஜ் வந்து என்ன தொண்டையில் புண் வந்துடும், கேன்சரில் கஷ்டப்பட்டு இருப்பார். காசிப்பூர் கார்டன் ஹவுஸில் அவர் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். அவர் இறை நம்பிக்கை கிடையாது. ஸ்ரீராமசரை பார்த்து தேவையில்லாமல் ரொம்பவும் பேசிகிட்டு இருப்பார், ரொம்ப ஏமாத்துக்காலே பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் அவன் செய்திக்கு வரும். இருந்தாலும் ஸ்ரீராம் சார் கண்டுக்க மாட்டார், வார்டுக்கு இருப்பார். ஒரு நாள் அந்த பேசிகிட்டு இருக்கான் இல்லையா, அவனோட மகனுக்கு உடம்பு சொல்லாமல் போயிடும், ரொம்ப சீரியஸ் ஆகிரும், உடம்பு உயிர் போகிற மாதிரி ஆகிடும். அப்போ டாக்டர் யாரை தேடி போகிறேன்னா, அவங்க யார் டாக்டர்னா மகேந்திரநாத் சர்க்கார். அவர் யார்? அவர் தான் ஸ்ரீராம் சாருக்கு வந்து டெய்லி வந்து மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பார். அவர் தான் சிறந்த டாக்டர். அவரை பார்க்குறக்காக வேகமாக ஓடுவார். அவர் என்ன செய்வார்னா, ரொம்ப கூலாக வந்திருக்கியா, சரி உட்கார், பட் நான் வந்து இந்த டைமில் உன் மகனை பார்க்க முடியாது. இந்த டைம் எனக்கு என்ன டைம்? இப்போ நான் போய் காசிப்பூர் கார்டன்ஸில் ஸ்ரீராம் சாரை பார்த்து அவரோட பேசிட்டு வருவேன். நான் மருந்து கொடுத்து அவரோட பேசிட்டு வர்றதுக்கு ரொம்ப நிறைய நேரம் ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டுருவார். எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு என்னது, ஸ்ரீராம் சார் மேலே அவருக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு. அவர் போய் பார்க்கணும். எப்படி மலர் விரிஞ்சானா தேனி ஓடி போய் பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஸ்ரீராம் சார் மேலே. அதெல்லாம் முடியாதுன்றவார். இவன் உடனே ஸ்ரீராம் சார் பார்க்கணும், அங்கேருந்து ஓடி அவனுடைய வெக்கம் சூடு சொரணத்தை விட்டு தன்னுடைய மகனுக்காக நேராக காசிப்பூர் கார்டன் ஓடி போய் குருமாஜை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு கால் வந்து நமஸ்காரம் பண்ணுவான். கருணையின் கருணான ஸ்ரீராமசார். அப்போ கூட என்னது, அவன் அவளை பேசியிருக்கான், எல்லாம் தெரியும். அது எல்லாத்தையும் மறந்து டாக்டரை கூப்பிட்டு, டாக்டர் நீங்கள் அவனை ஃபஸ்ட்டு கவனிங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பார். எப்படி ஒரு கருணை இறைவன்ட்ட, எப்படி ஒரு கருணை ஸ்ரீராமர். அதோடு தான் மாரீச்சாதி கிருதா சுக ராம். அடுத்து 45வது மந்திரம், வினஷ்ட சீதான் வேஷக ராம். தொலைந்த சீதையை தேடியவன் நீ ராமா. வினஷ்டனது தொலைந்து போன, சீதா தொலைந்து போன சீதையை, அன்வேஷக தேடினவர், தொலைந்து போன சீதையை தேடியவர் ஸ்ரீராமர். இப்போ நம்ம கதைக்கு வருவோம்.
ஸ்ரீராமர் போயிடுறாரு, அவரை தொடர்ந்து லக்ஷ்மண் போயிடுறாரு. அப்போ ராவணன் வராரு. ராவணன் வந்தோடனையும் சீதாம்மா வரமாட்டேங்கிறாங்க, கோடு கிழிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் அப்படியே அவர் தூக்கிட்டு போகிறாங்க. ராவணன் தூக்கிட்டு போயிடுறான். போகும்போது ஜடாயு வராரு. ஜடாயை அடித்து போடுறான், ஜடாயை கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் போகும்போது கிஷ்கிந்தா மலையில் போகும்போது கீழே அம்மா பார்க்குறாங்க, குரங்குகள் நிறையா இருக்குது. அப்போ தான் அவங்களோட ஆபரணங்களை ஃபுல்லாக ஒவ்வொன்றா கீழே தூக்கி கட்டிலாம் தூக்கி போடுறாங்க. போய் கடைசியில் அரண்மனை கொண்டு போகிறான். அரண்மனையில் போய் எவ்வளவோ அம்மா ஆசை வார்த்தைகள் காட்டி இது பண்ணப்போ அம்மா மசியில் கடைசியில் அசோகனத்தில் போய் ஒரு மரத்துக்களை உட்கார வச்சுட்டு அங்கே ராட்சசிகள்லாம் நிற்க வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ சீதாம்மா என்ன பண்ணுறாங்க, ராவணன் பேச வரும்போதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு புல் கீழே எத்தனை புல் வளர்ந்துட்டுருக்கு, அதை ஒன்று கிழிஞ்சி போட்டு அப்படி திருப்பி அதை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ராவனை பார்த்து பேசுகிறதே கிடையாது. இது மூலம் என்ன சொல்ல வரானா, அந்த புல் எவ்வளவு ஒர்த்து, அது என்ன மதிப்பு, அதுதாண்டா நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க சீதாம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அங்கே போய் முடிஞ்சு. இங்கே என்ன ஆகுது, லக்ஷ்மண் தேவ் போகிறார். யாரை பார்க்க போகிறாரு? ஸ்ரீராமரை தேடி போகிறார். இங்கே ராமருக்கு என்ன ஆயிடுச்சு, அங்கே அடிபட்டு அங்கே அந்த அசுரன் லக்ஷ்மணன் சொன்னால் அவருக்கு உள்ளக்கு பயம் உருவாயிருது. ஸோ லக்ஷ்மண் சொன்ன மாதிரியே ஒரு அசுரன் தான் வந்திருக்கான் போல், என்ன ஆயிடுச்சோன்னு சொல்லி அவங்க வேகமாக திரும்பி, ஆனால் ஒரு ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா லக்ஷ்மண் கூட இருக்கான், சீதா கூடன்னு சொல்லி திரும்பி வராங்க. திரும்பி வராரும்போது யாரை பார்க்குறா, லக்ஷ்மணை பார்க்குறா. பார்த்தோன்னையும் பாருங்கள் லக்ஷ்மண் தேவ் எவ்வளோ உயர்ந்தவர்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸ்ரீராமருக்கு கோபம் வந்துடும். என்ன தக்க காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க லக்ஷ்மணா அப்படின்னு முதல் கேள்வி அதான் கேட்குறாரு. நான் என்ன சொல்லியிருக்கேன், சீதையை இருந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நீ எப்படி விட்டுட்டு வர முடியும், நீ செய்யத்தகாத காரியத்தை நீ செய்து விட்டாய் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் லக்ஷ்மணுக்கு. உடனேயும் அப்பவும் லக்ஷ்மணத்தை எதுவுமே சொல்லலை, அவர் வாட்டுக்கு அமைதியாக இருக்கார். எப்படி போய் அண்ணியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், ஸ்ரீராமன்ட்ட போய், அண்ணி கூட கிடையாது, தாய், அவருக்கு எதுவும் பண்ண முடியாது, அமைதியாக வந்துட்டே இருக்கார். ராமருக்கு அப்படியே நேராக அப்படி துடிக்குது, அப்படியே இடது கண் துடிக்க ஆரம்பிக்குது. வால்மீகி இடது கண் துடிக்குது, இடது இதயம் பட்டு அடைக்குது அப்படியே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னோடய இடது கண் துடிக்குது, வலதையும் துடைக்குது, ஏதோ ஆயிடுச்சு சீதைக்கு. சீதை மட்டும் செத்து போயிட்டான்னா நானும் செத்து போயிடுவேன், நான் இவ்வளோ இருக்க மாட்டேன், இப்படி புலம்பிட்டே வந்துட்டு இருக்கார். அப்பவும் லக்ஷ்மண் எதுவுமே பேசவே செய்யலை. அப்புறம் திரும்பியும் ஒரு தடவை லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறார், நீ ஏன் உம்முன்னு இருக்க, நீ நான் தான் சீதையை பார்க்க சொல்கிறது, ஏன் விட்டு வந்த, நீ சொல்லு ஏன் விட்டு வந்தேன்னு கேட்கும்போது தான் அப்போ வாயை திறந்து பேசுகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நடந்ததெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி நான் சொன்னேன், அன்னை கேட்கல, கடைசி இந்த மாதிரி சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். இப்போ நம்ம நினைப்போம், அப்போ என்ன செஞ்சுப்பார் ஸ்ரீராமர், சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஸ்ரீராமர் என்ன அப்போ என்ன சொல்கிறாரு, இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. எப்படி வந்திருக்கும் லக்ஷ்மணுக்கு, இருந்தாலும் நீ பண்ண தப்பு. ஒரு பெண் அப்படி தான் பேசுவா இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது, அதெல்லாம் நீ பெருசுப்படுத்தலாமா, நீ பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ அவ சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ அவன் மேலே கோபப்பட்டு என்னுடைய உத்தரவை நீ மீறி விட்டாய் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு பிடிக்காத செயலை செஞ்சிட்டேன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. எப்படி இருந்திருக்கும், நம்ம நடந்தாலும் இருந்து பார்க்கணும். ஆனால் லக்ஷ்மணன் எதுவுமே சொல்ல, அப்படியே அவன் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். உள்ளக்க போட்டு என்ன உள்ளக்க ஒரு பெரிய உக்ரைன் ரஷ்யா வார் நடந்திருக்கும், அப்புறம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் எல்லாம் நடந்திருக்கும். இருந்தாலும் எதுவும் வாய் பேசவே சில அமைதியாக இருந்தார். அதுதான் ஒரு உத்தமமான ஒரு ஆன்மீக சாதைக்கு ஒரு உதாரணம். ஆனால் இந்த மாதிரி சம்பளம் எப்படி பண்ணுது, இது மாதிரி நிறைய பேர் நடக்கும். அந்த டைம் நடந்திருக்கு, நிறைய விஷயம் நடக்கும். இப்போ ஒரு நடக்கும், நம்ம ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. பிரம்மானந்தி மகாபுருஷ் மடம் இருக்கும்போது ஒரு நடந்த நிகழ்வு, அது இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு சாமி இருந்தார், சுவாமி முக்தேஸ்வரானந்த மகாராஜன் ஒருத்தர். வேலூர் மடத்தில் இப்போ உள்ள கோவில் கிடையாது, அந்த பழைய ஓல்டு ஸ்ரைன், அவ்வளோ சுவாமிஜி ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம குரு பூஜை கொண்டாடுற மாதிரி அங்கே ஸ்ரீராம்ஸோடைய பப்ளிக் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ நிறையா கூட்டம் வரும். அப்போ மகாபுருஷ் மகாராஜும் சிவானந்த மகாராஜும் பிரேமானந்தி மகாராஜ் இவங்களும் அந்த சாமியை கூப்பிட்டு, இந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க, நீ இங்கேயே நின்றுக்கோ, யாரும் இங்கே சாப்பிட அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பிரேமானந்தி மகாராஜ் போயிடுறார். அவர் மேனேஜர் தானே, ஒர்க்கு போயிடுறாரு. மகாபுருஷ் மகாராஜும் அந்த சாமி எங்கே உட்காந்துருக்காங்க. மகாபுருஷ் மகாராஜ் தெரியும் சொல்கிறேன், எனக்கு பசிக்குதுப்பா, கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. நோன்னு சொல்ல முடியுமா, பிரேமானந்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மகாபுருஷ் மகாராஜ் சொல்கிறார், முடியுமா, ஒன்று கேட்டு தானே ஆகணும்ப்பா, ஏன்னா அப்போ எல்லாம் எப்படி சாமி சொல்லிட்டா பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நான் வீரேஸ்வரஞ்சி மகாராஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, 10வது பிரசிடெண்ட். அவர் பிரம்மச்சரியாக இருக்கும்போது சுவாமி பிரம்மானந்தி சுவாமிஜியோடைய அந்த ஹவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பேலுமட்டில் காட்டை பார்த்த மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்துருப்பார்.
அப்போ தான் பிரபு மகாராஜ் குளிச்சுட்டு வருவார். வரும்போது தண்ணி உப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் டக்குன்னு என்ன செய்வார், உப்பு இல்லை மகாராஜ் அப்படிம்பார். ஏன்னா அப்போ தான் குளிச்சு வந்துருக்காரு. மறுபடியும் கேட்பார் மகாராஜ், தண்ணி உப்பாக இருக்கான் பார். அப்போ தான் அவனுக்கு தோணும் பிரம்மானந்த மகாராஜ் சொல்லி ஏதோ அர்த்தம் இருக்குன்னு சொல்லி, அதான் அவர் சொன்னால் சீனியர்ஸ் யாராவது சொன்னால் டக்குன்னு கேட்கணும் அப்படின்ட்டு திரும்பியும் போய் பார்த்துட்டு வருவார். அப்போ பார்த்தா நேரம் தண்ணி வந்து உப்பு கலந்து மாறி இருக்கும். அதான் நான் எதுக்காக விஷயம் சொல்லுவேன்னா, அந்த மாதிரி பெரிய சீனியர் சொன்னாங்கன்னா இவங்கள்ட்ட அக்செப்ட் பண்ணி டக்குன்னு பண்ணுவாங்க. இங்கே மாபூர்மா சொல்லிட்டு என்ன செய்ய முடியும், சரின்ட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்காரு. அப்போ நான் சாப்பிட்டு நீயும் சாப்பிட்றா அப்படி அவரே உட்கார சாப்பிட வைக்கிறார். அவர் நோன்னு சொல்லுவாரா, அவரும் சாப்பிட்றாரு. கரெக்டாக அந்த டைம் பிரேமானந்த மகாராஜ் வந்துடுறார். என்ன அவருக்கு இருக்கும், அவருக்கு நடந்தெல்லாம் தெரியாது. பிடிச்சிட்டு திட்ட ஆரம்பிக்கிறார். நான் அந்த மடையனை பார்த்து என்ன சொன்னேன், யாரையும் சாப்பிட வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இவனே சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவார். மாபுருஷ் மாதிரி எதுவும் பேசுவார், ஒரு வாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பார். ஏன், நமக்கு வந்து கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய இச்சை அந்த மாதிரி. அப்புறம் அது மட்டும் இல்லை, பிரேமானந்த மகாராஜ் ரொம்ப ஒரு கோபக்காரர், நல்ல அன்பாக இருப்பார், பிரேமையின் வடிவம். ஆனால் டாஸ்க் மாஸ்டர் என்ன செய்வார், அந்த சாமியை காதை பிடிச்சிக்குவார். காதை பிடிச்சி தரத்தான் இழுத்துட்டு வருவார். குருபதி நினச்சி பாருங்க, அவங்கள பிடிச்சி காதை பிடிச்சி இழுத்து அப்படியே சுற்றிட்டு வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும். பிடிச்சிட்டு வந்து இந்த பையன் எப்படி பண்ணிட்டான், சரியான திண்ணி, கொஞ்சம் கூட இது இல்லை அப்படின்னு திட்டே வருவார். அந்த சாமி வாட்டுக்கு அமைதி அப்படியே இருப்பார். ஒரு வாரத்தை கூட இது தான் பண்ணேன், இதுக்கு தான் பண்ணேன் எதுவும் பேச மாட்டார். இதோட முடியலை. அப்புறம் திரும்ப போ இங்கெல்லாம் ஒழுங்காக டியூட்டி ஒழுங்காக பாரு அனுப்பி விட்டுருவார். மறுபடியும் வந்து உட்காந்துருப்பார். வரும்போது பார்த்தா லக்ஷ்மி தீதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், ஸ்ரீராமசோடைய அண்ணன் மகள். அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அடி நல்லா வாங்கிட்டாரா, இவர் வந்தோடனே பார்த்து இவர் கோவம் வந்துடும். எங்கெங்கே சாப்பிட்றீங்க போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுருவார். அவங்களுக்கு பெரிய இன்சல்ட்டாக போயிடும். நான் யார், ஸ்ரீராமசோடைய அண்ணன் மகளுடைய சொந்தக்காரங்க, எங்களை அனுப்பி விட்றதா அப்படின்னு போய் அவங்க போய் லக்ஷ்மி தீட்ட சொல்லுவாங்க. அவங்க போய் என்ன செஞ்சிருவாங்க, பிரம்மானந்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. பிரம்மானந்துக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர் மரத்துடைய தலைவர். அவருக்கு என்ன கோவம் வரும், ஸ்ரீராமசர் யார், நம்முடைய இஷ்ட தேவதை, இஷ்ட தெய்வம், அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அது மாதிரி தான் கவனிக்குங்கிறது தான் நம்முடைய பரம்பரை. இப்படி பண்ணிட்டானே, இது வந்து ஸ்ரீராமசருக்கே செய்யப்பட்ட ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா, அந்த பிரம்மச்சாரி அந்த சாமி கூப்பிட்டுன்னு போய் நிற்பான். நீங்கள் இருக்க தகுதி கிடையாது, மடத்தை விட்டு வெளியே போ. எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் அது. அவர் ரொம்ப கதறுவார். அவர் பக்கத்தில் சாமி சொல்ல, சரி மர அந்தளவு பனிஷ்மெண்ட்னா இவனா போய் அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்டு வரட்டும் அப்படிம்பாங்க. சரி அதாவது பண்ணணும், அவன் நடந்து ஓடுவான். அவங்க வீடு எங்கே இருக்கோ யாருக்கு தெரியும். நடந்தே போய் இப்போ மாதிரி காரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பைக் கிடையாது, நடந்தே போய் மன்னிப்பு கேட்பான். அப்போது அந்த லக்ஷ்மி தீதி சரி மன்னிப்பு விட்டுருவாங்க. அந்த டைரெக்டாக அனுபவப்பட்டாங்க, அவங்க நோன்னு சொல்லிப்பாங்க, அவங்க கஷ்டப்பட்டும்பாங்க. கடைசியில் எப்படியோ அந்த லக்ஷ்மி தீதி அவங்கள வந்து சமாதானப்படுத்தி மன்னிச்சிட்டேன்ப்பா நீ போ அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. இவரும் பெருமிச்சு விட்டு நேரம் வருவார். வந்தால் அப்பவும் பிரம்மானந்தி விட மாட்டார். இது உனக்கு பத்தாது, திரும்பியும் போ, அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, இங்கேயே உட்கார வச்சு நீ ஒரு சாப்பாடு பரிமாறு. அவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டது போனதுக்கப்புறம் தான் உனக்கு இங்கே இருக்கணும் லேட்டு கடன்ட்டுருவாங்க. திரும்பியும் போவார், அவங்கள காலில் பிடிச்சி கூட்டு வருவார், அங்கேயே உட்கார வைப்பார், சாப்பாடு பரிமாற அனுப்பி வைப்பார். அது வரைக்கும் அந்த சாமி எதுவும் பேச, ஏன் நடக்குது கடவுள் தான் தெரியும். ஆனால் என்னது, ஆனால் நிச்சயம் அங்கே உள்ள அவருக்கு வந்து உள்ளே இருக்க எல்லா கச்சடாவெல்லாம் இறக்கி விட்டு எத்தனையோ கோடி ஜென்மம் பண்ணப்பட்ட எல்லா வினையும் அழிஞ்சு போயிருக்கும். டைரெக்டாக முக்திக்கு விருன்னு போயிடலாம். இதுதான் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த இது. அதனால் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜஸ்ட் அக்செப்ட் எவ்ரி திங். வாய் மூட்டு கிடக்கணும், ஏனுக்க கூட ஒன்று உரிமை கிடையாது உனக்கு, எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம சுவாமிஸும் அதாவது ரைட்டு. ஒரு சில சுவாமிஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க, சீனியர் சுவாமிஸ். ஆதிநாத்தானந்தின்னு ஒரு சுவாமி இருந்தார், ஜம்ஷெட்பூர் நினைக்கிறேன். அவர் டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. அப்போல்லாம் ஒரு பிரம்மச்சாரி போது ரூமை க்ளீன் பண்ண போகிறார். க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு டைரி பில்லோக்கு அடியில் இருந்திருக்கு, தூக்கும்போது டைரி கீழே விழுந்துருச்சு. அப்படியே விழுந்தோடனே என்ன ஆயிடுது, டைரி திறந்துடும் இல்லையா, அதில் எழுதியிருக்கு, அந்த பிரம்மச்சாரி பேர் போட்டிருக்கு, பிரம்மச்சாரி சோன் போட்டு. ஏன்னா என்னை பற்றி எழுதியிருக்காருன்னு ஒரு க்யூரியாசிட்டி அந்த பிரம்மச்சாரிக்கு. போய் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அது என்னைக்கு, இன்றைக்கி வந்து என்னது நவம்பர் 23, டிசம்பர் 26 அந்த டேட்டில் போட்டிருக்கு, இன்று இந்த பிரம்மச்சாரியை திட்ட வேண்டும் எழுதியிருக்கு. ஆச்சரியம். அதான் இதுனா எதாவது பண்ணி அவங்கள உள்ள கலக்கி விட்டு உள்ளே இருக்கிற அந்த கச்சடா ஃபுல்லாக எடுத்து மன தூய்மையாக்குறது, எத்தனையோ ஜென்மம் பண்ண அந்த கஷ்டம் ஃபுல்லாக நீக்கி விடுறது. நான் ஜாயின் பண்ண புதுசில் எங்களுக்கு அடுத்த ட்ரைனிங் இது ஒன்று இன்னொன்று
சர்விங் டியூட்டி எங்களுக்கு. அப்புறம் ஜாயின் போஸ்ட்டில் டைனிங் ஹாலில் சர்விங் பண்ணுவேன் நான். தன்மேஞ்ச மேரேஜ் இருப்பாங்க. நான் தன்மேஞ்சு வந்து எவ்வளோ எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காக சொல்ல வரேன் நான். சப்போஸ் காலைல மெனு இட்லி தோசை இருக்கும், டக்கு டக்குன்னு போய் இட்லி ஃபஸ்ட்டு கொடுப்போம், அப்படியே நிற்போம், 2 இட்லி கொடுத்துடும். சாப்பிட்டதுக்கப்புறம் தோசை கொடுக்கலான்னு இருப்போம். இன்னொரு சாமி என்ன செய்வாங்கன்னா எடுக்கும்போது இட்லி தோசை எடுத்து வந்து உட்காந்துருவாங்க. மரத்தை பார்ப்பார், பார்த்துட்டு என்ன தோசை இருக்கா, ஆமாம் வர ஏன்டா கொடுக்கல அப்படின்னு அதுக்கு ஒரு திட்டு கிடைக்கும். ஏன் ஃபஸ்ட் இட்லி ஏன் கொடுக்கலன்னு திட்டு கிடைக்கும். சரி அப்போ உஷாராயிரும், இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு அடுத்த இது மாதிரி 2 இது வரும். என்ன செய்வான், ஃபஸ்ட் போய் இட்லி கொடுப்போம், கொடுத்த உடனே போய் தோசை போய் கொடுப்போம். அப்போ என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒவ்வொரு நாளும் சாப்பிட முடியும், ஏன்னா இப்படி கொடுத்து ஏன்டா பண்ணுறது, அது திட்டு கிடைக்கும். அதாவது அவங்கள என்ன அன்பு, அந்த பிரம்மச்சாரிஸ் மேலே இருக்கிற அன்பு என்கிட்ட அடிக்கடி சொல்வார், உங்களெல்லாம் நல்லா பண்ணுறதுக்காக என்ன உங்களாம் நீங்களாம் தங்க கட்டிகளாக வரணும், நீங்கள்லாம் நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறுவனத்தை வந்து நீங்கள் ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்வார். பெஸ்ட்டே இருப்பேன், அவளை பண்ணுவார். எதுக்காக சொல்கிறேன்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் ரோய்க்கு யாராவது பர்பஸாகவே திட்டுவாங்க, தெரியாமல் திட்டுவாங்க, என்ன திட்டாங்க அப்படின்னு பேசினா என்ன ஆகும், அந்த டைமில் எனக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த சாமி சொன்னார்ப்பா, நான் ஏற்று கேட்டுட்டேன், அவர் அமைதியாக போயிட்டார் அப்படின்னு நம்ம வீராப்பு. அப்போ என்ன நம்மளோட ஈகோ தான் வளரும், அந்த பணிவு அடக்கம் கடவுள் நெருக்கமாக போக மாட்டோம். அப்போ என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும். உள்ளக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டுக்கணும். அது என்ன செய்யணும், மன தூய்மை கொடுக்கும். நம்ம எத்தனையோ பண்ண ஜென்மத்துக்குடைய கஷ்டத்தெல்லாம் அதுபடி நீக்கிறோம், சிம்பிளாக நீக்கிறோம். சாரதமாக சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தனுக்கு வந்து ஒரு தலை மேலே ஒரு கோடாரி வந்து உள்ற மாதிரி வினை பண்ணியிருப்பான், தப்பு பண்ணியிருப்பான். ஆனால் இந்த மாதிரி மூலமாக என்ன ஆயிருன்னா, ஒரு சாதாரண ஒரு சின்ன பொடி கல், கண்ணு கூட தெரியாது, அது தலைமுறை வந்து நமக்கு வலிக்குமா, அது மாதிரி இதாயிருன்னு சொல்லி சொல்வார். ஸோ அந்த அது சீதாதேவி அந்த ராமர் பண்ணவுடைய இதெல்லாம் இப்படி இது ஸ்ரீராமர் லக்ஷ்மணுடைய இதுக்கு நல்லதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.